தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசீர்வாதமான ஒரு நாளிலே இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஊழிய பாதையில் எங்கிலும் விசுவாசத்தை குறித்த போதனைகளை தன்னுடைய சீசர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருவதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் விசுவாசத்தை அதிகமாக முக்கியப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். தேவனாலே எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். அவருடைய வல்லமையிலே அவர் குறைந்து போகவில்லை. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவுக்கு எந்த அற்புதத்தையும் செய்ய வல்லமை உண்டு. இயற்கையின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பூமியில் உள்ள சகல அதிகாரங்களின் மேலும் அவருக்கு ஆளுகை இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். ஆனால் மனுஷருடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமென்றால் அவர் நம்மிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் அவர் மேல் நாம் கொள்ளுகிற விசுவாசம். தேவன் மேலே விசுவாசம் வைக்காத எந்த ஒரு மனுஷனும் தேவனிடத்திலிருந்து ஒரு சிறிய அதிசயத்தை கூட, ஒரு சிறிய அற்புதத்தை கூட அவனாலே பெறவே முடியாது. தேவன் எல்லாம் செய்ய வல்லவராக இருந்த போதிலும் கூட அந்த தேவனுடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற விசுவாசமாக இருக்கிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த பல மனிதர்களிடத்தில் அவர் கேட்கிறார், நீங்கள் நான் இதை உங்களுக்கு செய்வேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு கேட்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று நீங்கள் எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்க முடியும். நமக்கு ஏன் விசுவாசம் அவசியம் என்றால், இந்த பூமியில் வாழும்போது நாம் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் விசுவாசம் போதாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு யாரை நம்பி இருக்கிறீர்கள்? அல்லது யாரை விசுவாசித்து
யார் உங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மை செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து நீங்கள் பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அருமையானவர்களே, கடவுளை நம்பாதவர்கள், கடவுளை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, நான் கடவுளை ஏன் விசுவாசிக்க வேண்டும், நான் கடவுளை ஏன் நம்ப வேண்டும், அல்லது கடவுள் என்பவரே இல்லை என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லாவிட்டாலும் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவங்க எண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? கடவுள் அவங்களையும் நேசிக்கிறார். அவங்களே நேசிக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஜீவன் ஆண்டவர் இன்றைக்கு வரையிலும் கொடுத்திருக்கிறார். கடவுள் நம்பிக்கை இல்லை என்று ஒரு மனுஷன் சொல்லும்போது உடனே அவன் மரித்து விழுவான், அல்லது அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று ஆண்டவர் செய்வார் என்றால் அவர் ஒரு சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியுமே தவிர அன்புள்ள கடவுளாக இருக்க முடியாது. எனவே அவரை நம்பாதவர்களையும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் அவர் மறுபடியும் நேசித்து அவருடைய அன்பினாலே அவர்கள் தேவனை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, லூக்கா சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்ம அதை வாசிக்க கேட்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இங்கே ஒரு ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் அவள் ஒரு பாவியாகிய ஸ்திரீயாக இருந்தபோது அவள் பலவிதமான அசுத்தமான வழியிலே வாழ்ந்தவளாக, அருவருப்பான ஒரு விபச்சார பாவத்திலே, ஒரு வேசித்தன பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயாக இருந்த போதிலும் அவள் இயேசுவினிடத்தில் விடுதலையும் பாவ மன்னிப்பையும் இங்கே பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அநேகர் இயேசுவினிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள் என்றால், அந்த சீமோன் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று அவள் கேள்விப்பட்டு அவள் மிகுந்த அழுகையோடும் மிகுந்த கண்ணீரோடும் கூட இயேசுவினிடத்தில் அவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தி அவருடைய பாதத்தில் முத்தமிட்டு அவருடைய பாதத்திலே அவள் கொண்டு வந்த தைலத்தை அவள் ஊற்றி இப்படியாக தன்னுடைய தலை மயிரினாலே அவருடைய பாதத்தை துடைத்து இப்படி தேவனுடைய பாதத்தில் ஒரு பாவ மன்னிப்புக்காக அவள் அழுகிற போது ஆண்டவராகிய இயேசு அவளுடைய பாவங்களை மன்னிக்கிறதை நீங்கள் 48வது வசனத்தில் படிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு தான் இயேசு அந்த ஸ்திரீக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று இயேசு அவளை சமாதானத்தோடு அனுப்புகிறதை பார்க்கிறோம். இங்கே அவளுடைய விசுவாசத்தை தேவன் மேன்மைப்படுத்தி பேசுகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது நமக்கு விசுவாசம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும் அல்லது பிழைக்க முடியும் என்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, பாவத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்திலே அவன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்றால் பைபிள் சொல்லுகிறது, அந்த பாவம் அந்த மனுஷனுக்கு அழிவை கொண்டு வரும், நரகத்திலே அவன் தள்ளப்படுவான். இன்னும் சொல்லப்போனால் அந்த பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, அது நரகம் அல்லது மரணம் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த ஸ்திரீ இது போன்ற ஒரு கொடுமையான பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாள்.
அசுத்தமான ஒரு வேசித்தன பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு புரிந்தது, நான் செய்கிற பாவம் எனக்கு ஒரு நித்திய அழிவை கொண்டு வரப்போகிறது. இந்த அழிவிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசுவை விசுவாசித்து ஆக வேண்டும். இயேசு அண்டைக்கு சென்று பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற அந்த உண்மையை புரிந்தபோது அவள் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள். அதன் மூலம் அந்த விசுவாசம், அந்த இயேசுவை நம்பி நாடி வந்த அந்த விசுவாசம் அவளுக்கு ஒரு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுத்தது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் எதற்கு அவசியம்? நீங்கள் ஏன் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனை விசுவாசித்தால் மட்டும்தான் உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்தின் இன்பத்தை அனுபவித்து தன்னுடைய ஆத்துமாவை அழித்து கொண்டிருக்கிற மனுஷனை பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவராய் இருக்கிறதுனால பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுகிறான். அவன் எப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ சில பாவத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பாவம் உங்களை ஒரு வழியில் சந்தோஷப்படுத்துகிறது போல உங்களுக்கு தெரியும். அந்த பாவத்தில் சில இன்பங்கள் இருக்கிறது, அந்த பாவத்தில் சில சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு பயங்கரமான துக்கத்தையும் உங்களுக்கு பயங்கரமான அழிவையும் கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். 2018 வருஷத்திலே தமிழ்நாட்டையே உலுக்கின ஒரு செய்தியினுடைய தீர்ப்பு, ஒரு சம்பவத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கு தமிழகத்தில் நீதிமன்றத்தில் வெளியிட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு பாவ செயலுக்காக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கொலை செய்த ஒரு தாய்க்கு இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு பயங்கரமான தீர்ப்பு பாருங்கள். அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை இந்த உலகத்திலே மனிதர்கள் கொடுப்பார்கள் என்றால், ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கும் என்றால், பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு, ஒரு மனம் திரும்புதல், ஒரு சமாதானம், அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் மாத்திரம்தான் அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது வேதம் நமக்கு ஒரு அழகான காரியத்தை அங்கே சொல்லுகிறது. ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறதன் மூலமாக அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பூமியில் நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் தேவனை விசுவாசித்தால் மட்டும்தான் இந்த பூமியில் நீங்கள் சமாதானமாக பிழைக்க முடியும். பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கிறது எதற்காக தெரியுமா? பிழைப்பதற்காக. ஏதோ பிழைப்பதற்காக அல்ல, அல்லது ஏதோ கடமைக்காக வாழ்கிறேன் என்கிற வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிழைக்கணும்னா அவன் தேவனை விசுவாசித்தால் மட்டும்தான் அவனுக்கு அந்த பிழைப்பு உண்டாகும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒரு மனுஷன் பிழைப்பதற்கு கூட விசுவாசம் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த பகுதியை வாசிக்க கேட்கலாம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை
காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்து இங்கே விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதத்தினாலே அவன் கொடிய வேதனைப்பட்டு கொண்டு கிடந்தான். அப்பொழுது அந்த திமிர்வாதக்காரனாய் கிடக்கிற அந்த மனுஷனை குறித்த செய்தி 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறதை பார்க்கும். இயேசுவே, எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவன் வீட்டில் கொடிய ரோகம் பிடித்து வேதனை அனுபவித்து கொண்டு கிடக்கிறான் என்று சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று அவனுடைய வீட்டுக்கு இயேசு வருவதாக அவராகவே சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னான், ஆண்டவரை பார்த்து, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. இயேசு நேரடியாக வீட்டுக்கு வந்து அந்த வியாதிஸ்தன் மேலே கைகளை வைத்து அவனை தொட்டு சுகமாக்குகிறதை எல்லாரும் விரும்புவாங்க. ஆனால் இவன் சொல்லுகிறான், நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, எனவே என்ன செய்ய வேண்டுமாம், என் வேலைக்காரனை நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என்று அவன் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். இயேசு சொன்னார், இதுதான் இந்த விசுவாசம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறது. என்னை நம்புகிற ஒரு மனுஷன் என் வார்த்தையினாலே சுகம் கிடைக்கும் என்று அவன் நம்புகிறானே என்று சொல்லி அந்த விசுவாசத்தை குறித்து தேவன் ஆச்சரியப்படுகிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? அல்லது நீங்கள் தேவனை எப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே பின்பற்றுகிறீர்கள்? ஆண்டவர் சொன்னாலே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறீர்களா? ஆண்டவர் தொட்டாத்தான் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறீர்களா? ஆண்டவரை தேடினால் நான் ஜெபம் பண்ணின உடனேயே எனக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? அநேகர் இயேசுவண்டைக்கு வரும்போது, ஆண்டவரை நம்புகிறவர்களாக வரும்போது அவர்கள் நினைப்பதெல்லாம், இயேசு நேரடியாக என் வீட்டுக்கு வந்து என்னை தொட வேண்டும், என்னை சொஸ்தமாக்க வேண்டும், இப்படியெல்லாம் நம்பி எதிர்பார்க்கிற மக்கள் உண்டு. ஆனால் இந்த மனுஷனோ தேவன் சொன்ன வார்த்தையினாலேயே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவன் நம்புகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம், தேவனை நீங்கள் நம்புகிற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் ஆண்டவர் மேலே நம்புகிறீர்களா? நல்லா கவனிங்க. அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதில் 13வது வசனத்தில் படிக்கும்போது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இயேசு வார்த்தையை பேசின உடனேயே அந்த வேலைக்காரனுக்கு சுகமுண்டாயிற்று. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரை எந்த நிலையில் நம்பினாலும் உங்கள் நம்பிக்கைக்கு ஆண்டவர் மதிப்பு கொடுத்து உங்கள் விசுவாசத்தை தெய்வம் கனப்படுத்தி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ சில பிரச்சனைகளிலே, ஏதோ சில போராட்டங்களிலே, சில வியாதியிலே, அல்லது சில சாத்தானுடைய சில விதமான கிரியைகளிலே அகப்பட்டு இன்றைக்கு கண்ணீரோடு கூட எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, நான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறமாட்டானா, என்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்காதா என்று நீங்கள் ஏதோ சில காரியங்களிலே மிகுந்த மனவேதனையோடு கூட இருப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் இருக்கிற இடத்தில், இயேசுவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த அற்புதத்தை இப்பொழுதே செய்யும், நீர் இப்பொழுதே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலேயே உங்களை சொஸ்தமாக்குவார்.
வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய பிள்ளைகளை சுகமாக்குவார் என்று. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் மேல் கொண்டிருக்கிற உங்கள் விசுவாசம், ஆமேன், உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும். ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு விசுவாசத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஒரு மனுஷனுடைய விசுவாச வாழ்க்கையில் தடையாக இருப்பது என்ன? இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை பெறுவதற்கும் அல்லது நீங்கள் இந்த பூமியில் பிழைத்து ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே தேவனை குறித்து அல்லது தேவனுடைய கிரியைகளை குறித்து அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளத்திலே சந்தேகங்கள் இருக்கிறது. இது நடக்குமா? இந்த அற்புதத்தை இயேசு செய்ய முடியுமா? அல்லது இந்த காரியமெல்லாம் ஆண்டவரால் நடக்குமா என்று பல நிலைகளிலே சந்தேகத்தினால நிறைய மக்கள் இன்றைக்கு தேவனுடைய நன்மையை பெற முடியாமல், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போகிறார்கள். இன்றைக்கி உங்களுக்கும் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? எனக்கு என்ன அற்புதம் நடக்க போகுது? என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா? சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த வியாதி டாக்டரே சொல்லிட்டாங்க, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இது சொஸ்தமாகாது என்று சொல்லிட்டாங்க, அதனால் இதெல்லாம் நடக்காது என்று நீங்கள் இன்றைக்கு அவிசுவாசமாக அல்லது சந்தேகத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் விசுவாசத்தின் மூலம் எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வாசிக்க கேட்கலாம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். அருமையாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கும். அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றார். எதற்காக ஆண்டவர் சொல்கிறாரு? அங்கே அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை கிடைக்குமா, எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா, எனக்கு நல்ல ஆகாரம் கிடைக்குமா, எனக்கு வஸ்திரம் கிடைக்குமா, எனக்கு உணவுக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி அநேகர் தன்னுடைய அனுதின தேவைகளுக்காக கலங்கி குழம்பி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற மனுஷங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அற்ப விசுவாசிகளே. அநேக நேரங்களில் நம்முடைய அன்றாட தேவைக்காக நாளைய குறித்து நம்ம ரொம்ப கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாளை ஆகாரத்துக்காக கவலைப்படுகிறோம், நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகளுக்காக கவலைப்படுகிறோம், வீட்டின் தேவைகளுக்காக கவலைப்படுகிறோம். இப்படி கவலைப்பட்டு அவிசுவாசிகளாக நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்கள் என்றால் நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் அதனது நேரத்தில் நேர்த்தியாக தருவதற்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன், அதற்கு என்ன செய்ய, இதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுடைய அனுதின தேவைகளுக்காக நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? நாளைக்கு பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. நீங்கள் அப்படி கலங்குறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவிசுவாசிகளாக இருக்கிறீர்கள், அற்ப விசுவாசிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் விசுவாசம் ரொம்ப குறைவா தேவன் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் எனக்கு இதெல்லாம் எங்கே நடக்க போகுது,
என்று சொல்லி பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நான் என்ன செய்வேன்னு கலங்கி கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் அற்ப விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவனை நம்புகிற பிள்ளைங்க நாளைக்காக அவங்க ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அதில் 27வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீங்கள் நாளைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீரத்தின் ஒரு அளவை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அது பிரயோஜனம் இல்லை. அதற்கு மாறாக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவன் என்னை அழகாக போஷிப்பார். தேவன் என்னை அருமையாக நடத்துவார். தேவனின் தேவைகளையெல்லாம் நிறைவாய் சந்திப்பார் என்று நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். மத்தேயு சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது விசுவாசத்திற்கான ஒரு விளக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினால, பாருங்கள் அங்கே சொல்றாரு, உங்க அவிசுவாசத்தினால தான் இந்த அற்புதம் நடக்கலை அப்படி சொல்றாரு. அப்புறம் கடுகு விதை அளவு விசுவாசம், இயேசு சொல்ற வார்த்தையை கேளுங்கள், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு விசுவாசிக்கிற மனுஷனால கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. நீ விசுவாசித்தனா எல்லாமே நடக்கும். மலையை கூட பெயர்ந்து சமுத்திர தண்டைக்கு போயின்னு சொன்னால் கூட அது நடக்குங்கிறது தான் தேவன் நமக்கு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறப்பாங்க, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணுமா, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். கடுகு விதை எவ்வளவு சிறியது, மலை எவ்வளவு பெரியது பாருங்கள். ஒரு கடுகு விதையால் ஒரு மலையை உருட்ட முடியுமா? ஒரு மலையை அகற்ற முடியுமா? முடியவே முடியாது. ஒரு மலையில் ஒரு கடுகு விதையை வீசி எறிஞ்சால் அது எங்கே கிடக்கென்று கூட, எங்கே விழுந்தது என்று கூட யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறிய கடுகு விதை. இந்த கடுகு விதையை வச்சு அந்த மலைக்கு ஏதாவது பாதிப்புண்டா? ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த மலையாகவே இருக்கும். கடுகு விதை ஒரு விதையாகவே இருக்கும். அதை வச்சு எதையுமே செய்ய முடியாது. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், இயற்கைக்கு மாறான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அது என்னவான்னு தெரியுமா? உங்கள் விசுவாசம் இருக்குது பாருங்கள், அந்த விசுவாசம் கடுகு விதையை போல ஒரு நிறைவுள்ள ஒரு பூரண விசுவாசமாக அது இருக்கும் என்றால், ஒரு சந்தேகம் இல்லாத விசுவாசமாக இருக்கும் என்றால், ஒரு அற்ப விசுவாசம் அல்லாமல் ஒரு அவிசுவாசம் இல்லாத விசுவாசமாக இருக்கும் என்றால், அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே என் வேலைக்காரன் சொஸ்தமாயிருவான்னு சொல்லி ஒரு நிறைவுள்ள ஆச்சரியப்படத்தக்க ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால், அந்த சின்ன விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் மலைகளை கூட பெயர்க்க பண்ணுவேன் என்கிற காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, என்ன இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த விசுவாசம் இருக்கிறதா? உங்களால் தேவனை நம்ப முடியலையா? எனக்கு ஆண்டவரையே நம்ப முடியலை, என் பிரச்சனை தான் எனக்கு பெருசாக தெரியுது, மலை போல தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கடுகளவு பூரணமான ஒரு நிறைவுள்ள விசுவாசத்தில் நீ இருப்பாய் என்றால், இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் மகிமையான மேன்மையான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். நீங்கள் கேட்கலாம், ஐயா இந்த விசுவாசம் எனக்குள்ளே எப்படி வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை விசுவாச வார்த்தை என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை எங்கே கிடைக்குமோ, அந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் எங்கே பிரசங்கமாக கேட்க முடியுமோ, அதை நீங்கள் கேட்க 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 உங்களுக்குள் விசுவாசம்
உண்டாகும். ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று. உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்கு வேற ஒரு வழியும் இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அந்த வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவர் தந்திருக்கிற அவருடைய பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் தேவன் மேலுள்ள விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகிவிட்டதென்றால் பைபிள் சொல்லுகிறது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று. மத்தேயு 17:20 ஆண்டவர் சொன்னது போல உங்களால் எல்லாம் கூடும். எல்லா நன்மைகளையும் எல்லா மேன்மைகளையும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 11:24 படித்து பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்தவன் என்று. விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே நிறைவாக இருக்கும் பொழுது தேவனுடைய நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை கொண்டு நன்மைகளை தரும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் மனம் சோர்ந்து போய் நான் கொஞ்ச காலம் நம்பி இருந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு விசுவாசமே இல்லை, எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று தளர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களானாலும், ஆமேன் ஸ்தோத்திரம், யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை இன்றைக்கி ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமேன், ஆண்டவரே என் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. அப்போஸ்தலர் 16:5 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டும் என்று. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், உங்களுக்கு சொன்னது ஆண்டவர் நிறைவேற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் பல விதத்தில் நெருக்கப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரே சந்தேகம் அவிசுவாசமும் பலவிதமான கேள்விகளோடு கூட இருதயத்தில் பாரத்தோடு தேவன் எனக்கு நன்மை செய்வாரா, நான் தேவனிடத்தில் அற்புதத்தை எப்படி பெறப்போகிறேன் என்று குழம்பி போய் ஆண்டவர் ஒரு குழப்ப நிலையில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய அவிசுவாசம் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இவர்களுடைய வியாதி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்களுக்கு விரோதமான எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிந்து போகட்டும். ஒரு நல்ல விசுவாசம், ஒரு பூரண விசுவாசம், ஒரு ஸ்திரமுள்ள விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக நன்றி. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு என் இயேசு சொன்னது போல, போ உன் வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று சொன்னது போல, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி நீங்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.